வணக்கம். சினி புக் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். எந்தெந்த படங்கள்லாம் ஹிட்டு, எந்தெந்த படங்கள்லாம் ப்ராஃபிட்டபிள் மூவிஸ், எந்தெந்த படம்லாம் ஆவரேஜ், எந்தெந்த படம்லாம் ஃப்ளாப்பு, எந்தெந்த படம்லாம் டிசாஸ்டர், எந்தெந்த படம் டாப் கிராசர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டாக இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட்டில் 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு 2018 ப்ராஃபிட்டபிள் மூவிஸ், உண்மையான லாபகரமான படங்கள், அதாவது தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டருக்காரங்க, இவங்க 3 பேத்துக்குமே லாபகரமான படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதில் ரிலீஸ் ஆன ஆர்டர்லேருந்து பார்ப்போம். நம்ம டாப் ஆர்டர் பார்க்க போகிறது கிடையாது. ரிலீஸ் ஆன ஆர்டர்லேருந்து எந்தெந்த படங்கள் லாபகரமான படங்கள் பார்க்க போகிறோம். லாபகரமான படங்கள்: கலகலப்பு 2, இருட்டையில் மோட்டகுத்து, இரும்பு திரை, டிக் டிக் டிக்கு, தமிழ் படம் 2, கடைக்குட்டி சிங்கம், பியார் பிரேம காதல், கோலம்மாவு கோகிலா, எமேக்கா நொடிகள், செக்கச்சி வந்த வானம், பரியேறும் பெருமாள், 96, ராட்சசன், வடசென்னை அண்ட் கனா. இதுதான் இந்த படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் 2018 லாபகரமான படங்கள். மற்ற எல்லா படமுமே ஏதோ ஒரு வகையில் நஷ்டம்தான். இதில் பிளாக் பஸ்டர் மூவிஸ் என்னென்னு பார்த்தோம்னா கலகலப்பு 2, கடைக்குட்டி சிங்கம், ராட்சசன், 96, இருட்டரில் மொரட்டகுத்து, இந்த 5 படங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் 2018. ஹிட்டான படங்களில் வெளிமாற்று படங்கள், அதாவது மாற்றுமொழி படங்கள் என்னென்ன படங்கள் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா 4 படங்கள். ஒன்று வந்து இங்கிலீஷில் அவெஞ்சர்ஸும் ஜுராசிக் வேர்ல்டு 2வும் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஹிந்தியில் பார்த்திங்கன்னா பத்மாவதி செம்ம ஹிட்டு. தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா கீதா கோவிந்தம் செம்ம பிளாக் பஸ்டர். தமிழில் 2018 மிகப்பெரிய தோல்வி படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், கோலி சோடா 2, ஜுங்கா, விஸ்வரூபம் 2, சாமி 2, நோட்டா, சண்டைக்கோழி, மாரி 2, இது எல்லாமே மிகப்பெரிய ஃப்ளாப் படங்கள் தான். இதில் குறிப்பாக மாரி 2 ஸ்பெஷல் கேஸில் சொல்லணும். மாரி 2 ஓன் ரிலீஸ் தான். ஆனால் வந்து இது ஃப்ளாப் ஆன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து ரிலீஸ் ஆனதுனால தான் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனிச்சு. தனியாக வந்தால் கூட இந்த படம் இந்த அளவுக்கு நஷ்டமும் ஆயிருக்காது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 10% முழுக்க நஷ்டம் இந்த படம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடங்கமறு. இந்த அடங்கமறு படம் ஃப்ளாப் லிஸ்ட்டில் வர, டிசாஸ்டர் லிஸ்ட்லேயும் வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹிட் ஆக வேண்டிய படம் தனியாக வந்தால் சூப்பராக ஹிட் ஆகிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் ரிலீஸ் ஆகி இப்போயே 10% நஷ்டம் தான் அப்படிங்கிறது தியேட்டர் அதிகாரிகள் சொல்கிறாங்க. 2018 ரிலீஸ் ஆன படங்களில் தானா சேர்ந்த கூட்டம் படத்தை எந்த லிஸ்ட்லையும் சேர்க்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. அதுக்காக அது சின்ன ஒரு விளக்கம். தானா சேர்ந்த கூட்டம், சீமராஜா, இந்த படங்களை பற்றி ஒரு பேச்சு. தானா சேர்ந்த கூட்டம் படம் படத்துடைய தயாரிப்பாளருக்கு லாபகரமான படம். அதாவது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா படத்தை 38 கோடிக்கு பரதன் ஃபிலிம்ஸ்ட்டை வித்துட்டாரு. ஆனால் படத்தை வாங்கின பரதன் ஃபிலிம்ஸுக்கு இந்த படம் நஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தை வந்து சிங்கம் மாதிரியான படமாக ப்ரொமோஷன் பண்ணி படத்தை வேறு லெவல் கமர்ஷியல் படம் ப்ரொமோட் பண்ணி வித்துட்டாங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கலந்த ஒரு படமாக அமைஞ்சிட்டால ரசிகர்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை படம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சீமராஜா வாங்கின படத்தை ரிலீஸ் பண்ண தயாரித்த 24 AM செம்ம லாபம். ஆனால் வாங்கின விநியோகங்கள்லாம் செம்ம நஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரேட்டு. அந்த படம் வருத்தப்பட வாலி பிரசங்க மாதிரி சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலோ இல்லை என்ன படம் ரஜினி முருகன் மாதிரி சின்ன பட்ஜெட்டில் எடுத்தாலும் படம் லாபகரமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த சீமராஜா அவங்கள சிவகார்த்திகேயன் மார்க்கெட் என்ன லெவலுக்கு இருக்கோ அதே லெவலுக்கு பட்ஜெட்டை போட்டு எடுத்துட்டாங்க. அதனால் வாங்கின விநியோகங்களுக்கு நஷ்டம். இதுதான் 2018 ரிப்போர்ட்டு. அதாவது நாங்கள் கலந்து சொல்லியிருந்தாலும் நாங்கள் வந்து எந்த ஒரு சார்பும் இல்லாமல் உங்களுக்கு உண்மையான ரிப்போர்ட்டை மட்டும் அப்படி நேரடியாக கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கிடைச்சிக்கிட்டே சேனலோட நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சிங்க. வீடியோ கிடைச்சிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.